ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஒரு ஏஜென்ட்டாக வேலை பார்த்துட்டு இருக்கிற நம்ம ஹீரோ ஒரு நாள் அவனோட கம்பெனியோட கிளைண்ட்டாக இருக்கிற ஒருத்தரோட வீட்டுக்கு ஹீரோ போகிறான். சரி, ஏதோ பாலிசியை கீது மாத்திரக்காக கூப்பிட்டுருப்பாங்களோ என்னமோ, கண்டிப்பாக இந்த மந்த்துக்குள்ளே டார்கெட்டை வந்து ரீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஜாலியாக கிளைண்ட்டை பார்க்கறதுக்காக ஹீரோ போயிருந்திருப்பான். ஆனால் போன இடத்துல கிளைண்ட்டோட பையன் அந்த இடத்துல தூக்கு மாட்டி இறந்துருக்க. அவன் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிற ஒரு குட்டி பையனாக தான் இருக்கும். அந்த பையனோட பேரில் தான் இன்சூரன்ஸை அந்த பையனோட ஃபேமிலி போட்டிருந்திருக்காங்க. ஆகையால் அப்படி பையன் இறந்து போயிட்டான், அதனால எங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுங்க பார்க்கலாம் அப்படின்னு கிளைம் பண்றதுக்காக தான் ஹீரோவையே கூப்பிட்டு இருந்திருக்காங்க. ஆனா ஹீரோவுக்கு இந்த பையனோட இறப்புங்கிறது சந்தேகம் வர வைக்குது. இல்லையே, ஏதோ ஒன்று தப்பா இருக்கேன்னு ஹீரோ ஃபர்தரா இந்த ஒரு விஷயத்த தனியா அவன் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்க அடுத்தடுத்து நடக்கிற திருப்பங்கள் என்ன, யாரு அந்த குட்டி பையனை போட்டு தள்ளதுங்கிறத ஹீரோ கண்டுபிடிச்சானா இல்லையாங்கிறது தான் 2007 ரிலீஸ் ஆன பிளாக் ஹவுஸ் அப்படிங்கிற இந்த படத்தோட கதை. கண்டிப்பா படம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. ஆகையால் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கதையோட ஆரம்பத்தில் ஒரு குட்டி பையன் சோகமாக ஒரு பில்டிங்க்கு மேலே வந்து நின்றுக்கிட்டு அப்படியே மேலேருந்து கீழே விழுந்து இறந்து போகிறான். அப்படி பண்ணாதரா அப்படின்னு பின்னாடி இன்னொரு குட்டி பையனும் வருவான். ஆனால் இந்த பையன் இப்போ இறந்து போனால அவனோட அண்ணனாக இருக்கும். கட் பண்ணால் இது எல்லாமே ஒரு கனவாக வந்து நம்ம ஹீரோவை தூக்கத்திலேருந்து எழுப்பி விடுது. எஸ், ஹீரோ தான் அந்த அண்ணக்காரன். இறந்து போனது ஹீரோவோட தம்பி தான். கண்ணு முன்னாடியே இறந்து போனால் தன்னோட தம்பியை பார்த்ததுலேருந்து ஹீரோவுக்கு அந்த ஒரு கில்ட், தன்னோட தம்பியை காப்பாற்ற முடியலங்கிற அந்த ஒரு கில்ட் இன்னி வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கு. ரீசெண்டாக தான் ஹீரோ அவன் இவ்வளோ நாளாக பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு பேங்க் வேலையை விட்டுட்டு இப்போ ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் சேர்ந்துருப்பான். முதல் நாள் வேலைக்காக ஹீரோ காரில் வந்துகிட்டு இருக்கும்போது குட் லக் டான்னு சொல்லி ஹீரோவோட ஒய்ஃப் மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. அவங்க எங்கேயோ டாக்டரை வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க போல. இப்போ ஹீரோவுமே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி தான் போய் நிற்பான். முதல் நாள் வேலையே வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ணுறது தான். தன்னோட சீனியர் ஆஃபீஸருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஒன்ஸ் அந்த சீனியர் ஆஃபீஸரும் வந்ததுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும், ஹீரோவும் அந்த சீனியர் ஆஃபீஸரும் பேசிக்கும் போது தான் தெரிய வருது, இவங்க இப்போ மீட் பண்ண வந்திருக்க இந்த ஒரு கிளைண்ட் வந்து ஒவ்வொரு 4-5 மாசத்துக்கு ஒரு தடவை தன்னோட கை காலை அவனா உடைச்சுக்கிட்டு அது மூலமா இன்சூரன்ஸ் அமௌண்ட் கிளைம் பண்ணிட்டு இருக்கிறான். அதனால சந்தேகம் வந்து இப்போ அவனை மீட் பண்ண வந்திருக்காங்க. அந்த ஆள் கிட்ட போனோடனே அந்த சீனியர் ஆஃபீஸர்லாம் அவனோட ஃபைலை எடுத்து நீட்டிட்டு ஒழுங்கு மரியாதையா அதுல ஒரு கையெழுத்தை போட்டு இந்த இன்சூரன்ஸை இன்னைக்கே நீ கேன்சல் பண்ணுன்னு சொன்னா அவன் லைட்டா பயந்துருவான். என்னது, இன்சூரன்ஸ் கேட்டா காசு தராம கேன்சல் பண்ண சொல்றாங்களேன்னு. இருந்தாலும் அந்த ஆள் வந்து லைக் இதுக்கு முன்னாடி அவனுக்கு யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க போல, இந்த மாதிரிலாம் பண்ணா காசு வர வைக்க முடியும்னு. அதனால சில சட்டத்திட்டங்கள்லாம் கரெக்டா பின் பாயிண்ட் பண்ணி பேசுவானா. ஆனா இப்போ ஹீரோ தான் அந்த ஆள் அவனோட குழந்தைங்களோட போட்டோலாம் வச்சிருக்கிறத கவனிச்சுட்டு, இங்க பாருங்க சார், நீங்க என்ன மாதிரியான செயல்கள் பண்ணி இப்படி கட்டுப்போட்டு உட்காந்துருக்கீங்க அப்படிங்கிறத எங்களால நிரூபிக்க முடியாது தான். ஆனா அது என்னன்னு உங்களுக்கே ரொம்ப நல்லா தெரியும். உங்களுக்கு பசங்களா இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு அப்பாவா ஒரு தகப்பனா நீங்க தான் அவங்களுக்கு ஒரு ரோல் மாடலா இருக்கணும். ஒரு ஃப்ராடா ஒரு ஏமாத்தக்காரனா இருக்கிறத விட எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாலும் நல்லவனா இருக்கணுங்கிறத நீங்க உங்க பசங்களுக்கு சொல்லித்தர வேண்டாமா? அதுக்கு நீங்க ஒரு எடுத்துக்காட்டா இருக்க வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ 2 ஆத்தி இருந்திருப்பானா. அதுக்கப்புறம் அந்த சீனியர் ஆபீசரும் ஹீரோவும் கார்ல பேசிட்டு வரும்போது அந்த சீனியர் ஆபீசர் சொல்லுவாரு, நீ நல்லா வாயெல்லாம் பேசதான் செய்யற, இருந்தாலும் இந்த வேலையில நீ கராரா இருந்தா தான் வேலைங்கிறதே நடக்கும். நீ சொன்னதை கேட்டு அவன் வேணா திருந்த செய்யலாமே தவிர எல்லாரும் அதே மாதிரி இருக்க மாட்டாங்க. அதனால ரொம்ப நல்லவனா இருக்காது அப்படின்னு ஹீரோக்கு ஒரு அட்வைஸா போடுறாரு. அதுக்கப்புறம் ஆபீஸ் வந்த ஹீரோமே சில டாக்குமெண்டேஷன் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பானா. அப்போ ஒரு கால் ஒன்று வரும், இந்த மாதிரி ஒருத்தங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கான இன்சூரன்ஸ் அமௌண்ட்டோ கிளைம் பண்ண முடியுமான்னு. சரி, யாரோ சூசைட் பண்ணிட்டாங்க போல, இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணலாமா அப்படின்னு ஹீரோ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் கேட்டா ஆப்போசிட்ல பேசுற அந்த லேடி ஒரு மாதிரி அமைதியாவே இருப்பாங்களா. பிளஸ் அவங்க கொஞ்சம் நல்லா மூச்சு இழுத்து விடுற மாதிரியும் தெரிய, ஏதோ பதட்டத்தில் இருக்கிற மாதிரியும் தெரிய, ஹீரோ என்ன நினைப்பானா, ஒருவேளை இவங்க சூசைட் பண்ண ட்ரை பண்றாங்க போல, ஃபேமிலிக்கு காசு வேணுங்கிறங்காட்டி தன்னைத்தானே அவங்க உயிர் மாய்த்துக்க முயற்சி பண்றாங்களோ என்னமோன்னு பெருசா வேற யாருக்கும் கேட்டுறக்கூடாதுங்கிற மாதிரி அப்படியே குனிஞ்சுக்கிட்டு, இங்க பாருங்க மேடம், உங்களோட குடும்பம் என்ன மாதிரியான கஷ்டத்துல வேணா இருந்துட்டு போகட்டும், ஆனா அந்த கஷ்டத்துல இருந்து மீண்டு வரக்காக நீங்க உங்களோட உயிரை மாய்த்துட்டு தான் அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை நீங்க அவங்களுக்கு கொடுத்தாலும், என்னதான் பணங்கிறது நிறைய ப்ராப்ளமை சால்வ் பண்ணாலும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நபர்கள் கண்டிப்பா நீங்க இறந்து போனதை விரும்ப மாட்டாங்க. அவங்களோட மனசுல எப்பவுமே உங்களை இழந்ததுங்கிறது ஒரு ஆறாத வடுவாதான் இருக்கும். நான் இதை இங்க வேலை செய்யற ஒரு எம்ப்ளாயியா சொல்லல, நான் ஒரு தனி நபரா சொல்றேன். ஏன்னா சின்ன வயசுல இருக்கும்போது பசங்கெல்லாம் கிண்டல் பண்றாங்கன்னு என்னோட தம்பி சூசைட் பண்ணி என் கண்ணு முன்னாடியே இறந்து போயிட்டான். அவனோட இறப்புங்கிறது என்ன இன்னி வரைக்குமே பாதிப்படைய வைக்க தான் செய்யுது. அதனால மேடம் ப்ளீஸ் கொஞ்சம் உங்களோட முடிவை ரீகன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு உருகி உருகி பேசியிருந்திருப்பானா அந்த லேடி. சரிங்க, இதெல்லாம் உண்மையாலே உங்களுக்கு தான் நடந்துச்சா, உங்க பேர் என்னெல்லாம் கேட்கும்போது ஹீரோவும் தன்னோட பேரெல்லாம் சொல்றான். வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒன்ஸ் ஹீரோ வீட்டுக்கு வரும்போது அவனுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோவோட ஒய்ஃபும் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அவங்க ஆல்ரெடி தூங்கிக்கிட்டு இருக்க, என்ன இவன் நேரமா வந்துட்டா அப்படின்னா கண்டிப்பா நைட்டு சாப்பிட்டு இருக்க மாட்டா, இல்ல நைட்டு வேலைக்கு இது போக போறான்னு சொல்லிட்டு ஹீரோ சாப்பாடுலாம் சமைச்சுக்கிட்டு இருப்பானா டின்னர் சாப்பிட்றதுக்காக.
அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் ஆகுது. ஹீரோ அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து அந்த ஃப்ராட் இருக்கிறான்ல, அவனை மீட் பண்ணலான்னு போயிருந்தா, ஆல்ரெடி இன்னொரு ஏதோ ஒரு பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் அந்த ஃப்ராடு பையனை மிரட்டி இன்சூரன்ஸை கேன்சல் பண்றதுக்காக சைன் வாங்கிக்கிட்டு இருப்பான். இதை பார்த்த ஹீரோ அதுக்கப்புறம் அந்த சீனியர் ஆஃபீஸர் கிட்ட போய் கேட்டா, அதான் நான் நேத்தே சொன்னேன்ல, இந்த மாதிரி ஃப்ராடுங்க கிட்ட எல்லாம் நீ உருகி உருகி பேசினால காரியம் நடக்காது. அந்த பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் அவன் எப்படி கன் மாதிரி அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணி கொடுத்தான். இவனுங்க எல்லாரும் கெட்டவனுங்களை இந்த மாதிரி தான் டீல் பண்ணணும். இப்போதானே இங்க வேலைக்கே சேர்ந்துருக்க, இந்த விஷயங்கள்லாம் போக போக உனக்கு பழகிரும். அதனால உனக்கு நான் இன்னொரு வேலை வச்சிருந்திருக்கேன்னு ஒரு கிளைண்ட்டை மீட் பண்றதுக்காக அனுப்பி விடுவாரு. ஆக்சுவலி அந்த கிளைண்ட் வந்து ஹீரோவோட பேரை மென்ஷன் பண்ணி எனக்கு இந்த ஆள் தான் கிளைண்டா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கியிருந்திருக்காங்களாமா. ஹீரோவும் சரின்னு கிளைண்ட்டை மீட் பண்றதுக்காக போயிருந்திருப்பானா. அது ஏதோ ஒரு ரூரல் ஏரியாவா இருக்கும் போல, அப்படியே ட்ரெயின் எல்லாம் இருக்கும், அங்கெல்லாம் பொறுமையா நின்று அதுக்கப்புறம் நடந்தெல்லாம் போய் இறுதியா அந்த கிளைண்டோட வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னுறான். வந்து பார்த்தா அந்த வீடே ஒரு மாதிரி பயங்கர ரணக்கொடூரமா இருக்கு. போதாத குறைக்கு ஒரு நாய் வேற குலைச்சவனை பயமுறுத்தி விடும் போது அப்போ பின்னாடி ஒருத்தன் வரான்ல, ஸோ அவன் தான் கூப்பிட்டவனா இருக்கும், அவன் தான் கிளைண்டா இருக்கும். சரின்னு ஹீரோவை உள்ள கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அந்த ஆள் ஹீரோ கிட்ட சும்மா அப்படியே பேச ஆரம்பிக்கும் போது அந்த ஆளுக்கு ஒரு பையன் ஒருத்தன் இருப்பான். அவன் வந்து உள்ளதான் இருக்கிறான். டே வாடா கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு மாதிரி மிரட்டுவானா. ஏன் சார் இப்பதான் பையன் ஸ்கூல்ல இருந்து இது வந்திருப்பான், ஏதாவது ஹோம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பான், விட்டுருங்களேன் அப்படின்னு ஹீரோவும் சொன்னாலும், இல்ல தல பெருசா வீட்டுக்குலாம் யாரும் வரமாட்டாங்க, இப்படியே உங்களை மாதிரி ஏதாவது 1-2 பேர் வந்தாலும் பேசி பழகணும்ல, சும்மா வீட்டுக்குள்ளே இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லி வாடா அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் கத்துவானா. ஆனால் அதுக்கப்புறம் ஹீரோ கிட்டே சார் நீங்க நான் சொன்னாதான் என் பையன் எதுவும் கேட்க மாட்டேங்கிறான், நீங்க தான் நல்லா படிச்சிருந்திருக்கீங்க, இவ்வளோ பெரிய ஆஃபீஸரா வளர்ந்து வந்திருக்கீங்க, ஆகையால் நீங்க என் பையனுக்கு ஒரு 2-3 அட்வைஸை போட்டீங்கன்னா அவனும் வாழ்க்கையில நல்லா வருவான்ல, ப்ளீஸ் எனக்காக என் பையனோட எதிர்காலத்துக்காக அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ தான் நல்லவனாச்சே, தோ போறேன் 2 அட்வைஸை போட்டு அனுப்பி விடுறேன்னு சொல்லி ஹீரோவும் அப்படியே மெதுவா கதவை நீக்கிட்டு குட்டி பையா என்ன பண்றீங்க அப்படின்னு உள்ள எட்டி பார்த்தா அவன் சூசைட் பண்ணி இறந்து போயிருந்திருக்கான், தூக்குல தொங்கிட்டு இருக்கிறான். அதிர்ச்சியில ஹீரோ 2 ஸ்டெப் பின்னாடி எடுத்து வைக்கும் போது அப்படியே அந்த அப்பங்காரனா ஹீரோ பாக்குறானா, அவன் லைட்டா ஒரு திருட்டு மொழி முழிச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ள இறந்து போயிருக்க தான் பையனை பிடிச்சி அப்படியே அழுதுகிட்டு இருப்பானா. அப்புறம் விஷயம் தெரிஞ்ச போலீஸ் எல்லாரும் வந்திருப்பாங்க. ஹீரோ ஸ்பாட்ல இருந்த காரணத்தால ஆபீசருமே ஹீரோ கிட்ட, ஆமா ஏன் அந்த ஒரு தகப்பன் பர்சனலி உன்னோட பேரை சொல்லி இன்சூரன்ஸ்ல இருந்து கூப்பிட்டு இருந்திருக்கணும், அவனை இதுக்கு முன்னாடி உனக்கு தெரியுமான்னு கேட்டா ஹீரோவுக்கு எதுவுமே தெரியாதுதான். இருந்தாலும் இந்த பையன் இறந்து போனது ஒரு சூசைடா இருக்க வாய்ப்பில்லைங்கிற மாதிரி ஹீரோவுக்கு சந்தேகமா இருக்குது. அதற்கு காரணம் ஹீரோ ஒரு 2 ஸ்டெப் பின்னாடி எடுத்து வைக்கும் போது அந்த ஆளோட கண்ணை பார்த்துருப்பானா, ஆனா அவன் ஹீரோவோட கண்ணை பார்க்க மாட்டான். லைக் ஏதோ ஒரு தப்பு செஞ்சுட்டோம் அப்படிங்கிற மாதிரி திருட்டு மொழி முழிச்சிருப்பான். அது ஹீரோவுக்கு சந்தேகமா இருக்கு. இந்த மேட்டரை மட்டும் ஹீரோ போலீஸ் கிட்ட சொல்றான். ஸோ கண்டிப்பா இது வந்து ஒரு சூசைடா இருக்க வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி. அடுத்த நாள் காலையில ஹீரோ அந்த சீனியர் ஆஃபீஸர் இருக்கிறாருல அவரை மீட் பண்ணிட்டு அவன் கண்டுபிடிச்ச ஒரு மேட்டரை சொல்றான். என்னன்னா அந்த குட்டி பையனோட அப்பா இருக்கிறான்ல, அவனை நம்ம பார்க்குன்னு வச்சுக்கலாம். அவன் இதுக்கு முன்னாடியே நிறைய இந்த லைஃப் இன்சூரன்ஸ் போட்டுட்டு அது மூலமா மணி எல்லாம் கிளைம் பண்ணியிருந்திருக்கான். ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, அதாயிருச்சு, இதாயிருச்சுன்னு சொல்லி மணி எல்லாம் கிளைம் பண்ணியிருந்திருக்கான். இப்போ பல்கா அமௌண்ட் அடிக்கிறதுக்காக பையனையுமே போட்டு தள்ளியிருக்கணும்னு இந்த விஷயத்த அந்த சீனியர் ஆஃபீஸருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நேரா ஸ்டேஷனுக்கு வந்துகிட்டும் இந்த மேட்டரை சொன்னா. அவங்க யாருமே இந்த விஷயத்த சீரியஸா எடுத்துக்கல. இன்னும் ஹீரோ சொல்றான், இல்லங்க அந்த பார்க்கோட பையனே இந்த குழந்தை கிடையாது, பயாலஜிக்கல் பையன் கிடையாது, இவன் வந்து ஒரு வளர்ப்பு தந்தை தான், இந்த பார்க்கோட மனைவியோட முன்னாள் கணவனோட குழந்தை தான் இது, அதனால கண்டிப்பா அவன் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு என்னதான் சொன்னாலும் அவங்க கண்டுக்கல. சரி சார் நாங்க பாக்குறோம் அப்படின்னு ஹீரோவை அனுப்பி விட்டுட்டு இந்த இன்சூரன்ஸ் காரணங்க கிளைண்ட்ஸுக்கு ஒழுங்கா காசு கொடுக்க கூடாதுங்கிறங்காட்டி எவ்வளவு இறங்கி வேலை பாக்குறானுங்க பாரு அப்படின்னு நினைப்பானுங்க. ஏன்னா இது ஒரு மர்டர்னு ப்ரூவ் ஆயிட்டா இன்சூரன்ஸ் அமௌண்ட் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அதுக்கு தான் இவ்வளவு முனைப்பு காட்டுறானுங்களோ அப்படிங்கிறது போலீஸோட அனுமானம். பேரலா அந்த பார்க்கோட ஒய்ஃப் இறந்து போன அந்த குட்டி பையனோட அஸ்தி எல்லாத்தையும் அங்க ஆத்துல கரைச்சிக்கிட்டு இருப்பாங்களா. ஆனா அப்போ அவங்கள மீட் பண்றதுக்காக ஹீரோவுமே அங்க வந்திருப்பான். இந்த மாதிரி நான் தான் உங்க பையனோட உடலை முதல்ல பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டதுன்னா சொல்லுங்க, கண்டிப்பா நான் பண்றேங்கிற மாதிரி ஆறுதலா சில வார்த்தைகள் பேசுறானா. அப்பதான் அந்த லேடியோட கையில சூசைட் பண்றதுக்கு அட்டம் பண்ண மாதிரி சில காயங்கள் இருக்கிறதையும் ஹீரோ கவனிக்க செய்யறான். அந்த லேடி ஹீரோ கிட்ட எதுவுமே பேசல. கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த பார்க்கும் வருவானா. அவனை பார்த்தோன்னே அந்த லேடி அங்கிருந்து போறாங்க. அவங்க நடக்கிறத வச்சு அவங்களுக்கு கால் ஊனமா இருக்குங்கிற மேட்டரை ஹீரோ தெரிஞ்சுக்கிறான். அந்த பார்க்கும் நேரா ஹீரோ கிட்ட வந்துட்டு எங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, ரொம்பவுமே நன்றி, அப்புறம் முக்கியமா இதை புடிங்க அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்துருப்பான். என்னன்னு பார்த்தா பையன் இறந்து அஸ்தியை கூட முழுசா கரைக்கவே இல்லை, அதுக்குள்ள அவன் இன்சூரன்ஸ் அமௌண்ட் வேணுங்கிற மாதிரி கிளைம் பண்றதுக்கு லெட்டர் கொடுத்துருக்கான் பாரு சீனியர்னு. ஹீரோ சீனியர் கிட்ட புலம்பிக்கிட்டு இருப்பான். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் போதே கண்டிப்பா இதுல ஏதோ ஒன்று தப்பா இருக்கு அப்படின்னு ஹீரோக்கு டவுட் வருது. போலீஸ் கிட்ட அட்டாப்சிங்கிறது இருக்கும், அட்டாப்சி இருந்தும் அந்த பையன் சூசைட் தான் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு அவங்க வந்திருக்காங்கன்னா
இப்போதைக்கு இந்த பார்க்கோட கிரிமினல் ரெக்கார்ட்ஸை எடுத்து பார்த்தா மட்டும்தான், இதுக்கு முன்னாடி அவன் ஏதாவது கிரைம் பண்ணியிருக்காங்கிறத பார்த்தா மட்டும்தான் இதுவும் ஒரு கொலையா இருக்குமா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்க முடியும்னு ஹீரோ அந்த பார்க் வந்து வேற ஏதோ ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிலையும் இன்சூரன்ஸ் போட்டிருந்திருப்பான் போல. ஆகையால் அங்க வேலை செய்யற ஒரு ஏஜென்ட் லேடி ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்கள மீட் பண்ணி பேசும்போது இந்த இன்சூரன்ஸ் லேடி யாருன்னா அந்த பார்க்கு கூட ஒன்னா ஸ்கூல்ல படிச்சிருந்திருக்காங்களாமா. வெறும் கூட மட்டும்தான் படிச்சிருக்கனே தவிர நான் அவனுக்கு ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா அவனுக்கு ஃப்ரெண்டே கிடையாது. ஏன்னா அவனோட பிஹேவியர் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸ்கூல்ல வளர்ப்புக்காக வச்சிருந்த கோழிகள்ல கயிறு கட்டி அதோட கழுத்தை நெரிச்சு சாகடிச்சிருந்திருக்கான். ஏன் ஸ்பெசிபிக்கா இப்படி கழுத்தை நெரிச்சுன்னா, அவனோட அம்மா அவன் 1 வயசு இருக்கும்போது இப்படிதான் சூசைட் பண்ணி இறந்து போயிருந்திருப்பாங்க தூக்குல தொங்கி. எங்க எல்லாருக்குமே தெரியும் அவன் தான் அதை கொலை பண்ணனா, அந்த கோழிகளை கொலை பண்ணான்னு. ஆனா எங்களால எதுவுமே பண்ண முடியல. இதன் விளைவுங்கிறது எங்க ஊரோட ஆத்துல ஒரு ஸ்கூல் பொண்ணு ஒருத்தி மிதந்துகிட்டு இருந்தா. அந்த ஒரு புள்ளைய இந்த பார்க்குக்கு ரொம்பவுமே பிடிக்கும். ஆனா எங்களுக்கு தெரிஞ்ச கண்டிப்பா இந்த பார்க் தான் அந்த புள்ளையும் கொண்டிருந்திருக்கணும். என்ன எந்த ஒரு எவிடன்ஸும் இல்ல, அதனாலதான் இவன் என்னைக்கும் மாட்டினது இல்லைங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. இந்த கிளாஸ்மேட்டோட வாக்குமூலத்தை கேட்ட ஹீரோவுமே சரின்னு அதுக்கப்புறம் அந்த பார்க் படிச்ச ஸ்கூலுக்கு போயிட்டு அங்க இது வரைக்கும் படிச்ச எல்லா பசங்களுக்குமே வந்து சம்திங் ஏதாவது ஒரு அகடமிக் ஒர்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் ரெக்கார்டா எடுத்து வச்சிருந்திருப்பாங்க போல. ஸோ அப்படி போய் ஒரு டீச்சர் கிட்ட கேட்டு அந்த ஒரு ரெக்கார்டையும் எடுத்து ஹீரோ படிக்கிறான். ஸோ அதுல பேசிக்கா வந்து பசங்களோட பர்சனல் டைரி மாதிரி தான் இருக்கும். அவங்க என்னென்ன பண்ணனாங்க அப்படிங்கறதுல எழுதி இருந்திருக்குமா. நான் ஒரு பூச்சியை பிடிச்சேன், அதோட ரெக்கையை பிச்சு எடுத்தேன். எங்க அம்மா இன்னைக்கு என் கனவுல வந்தாங்க, அவங்க என்னை விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி நான் ரொம்பவுமே அழுதன்னு சொல்லி, கூட பேசுறதுக்கு ஆளுங்களே இல்லாம ஒரு மாதிரி தனிமையா இருக்கிற குழந்தை என்னென்னலாம் பண்ணுமோ அது எல்லாத்தையுமே எழுதி வச்சிருந்திருக்கான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில ஹீரோ வரக்கு முன்னாடியே அந்த பார்க் ஹீரோவை மீட் பண்றதுக்காக காசு வாங்குறதுக்காக அங்க ஆபீஸ்ல வந்து உட்காந்துருப்பானா. ஒன்ஸ் ஹீரோவும் ஆபீஸ்ல வந்தோடனே அந்த ஆளை பார்த்துட்டு என்னடா இங்கே வந்துட்டானேன்னு தல்ல உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கொஞ்சம் எதுவுமே தெரியாத மாதிரி ஹீரோ ஒரு பர்ஃபார்மன்ஸை போட்டா அவன் ஹீரோக்கு மேல நடிக்கிறான். இங்க பாருங்க சார், இறந்து போன எங்க பையனுக்கு இறுதி அஞ்சலிக்காக பூ வைக்கிறதுக்கு கூட எங்க கிட்ட காசு இல்ல, தயவு செஞ்சு நீங்க அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் கொடுத்தா மட்டும்தான் எங்களால அவனுக்கான அந்த இறுதி சடங்கு எல்லாத்தையும் ஒழுங்கா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி உருகி உருகி பேசுவானா. ஆனா ஹீரோ இந்த ஊர்களுக்கெல்லாம் ஏமாறுற மாதிரி தெரியல. இல்ல தல, ஆக்சுவலி உங்களோட பையன் வந்து சூசைட் பண்ணிட்டான் அப்படிங்கறத நானுமே நம்புறேன், என்னோட இரங்கல் தான். ஆனா போலீஸ் இன்னுமே கன்ஃபார்ம் பண்ணல, கேஸ் வந்து போய்கிட்டே தான் இருக்குது. அதனால அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி முடிக்கட்டும், ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்களேன். இந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நானே காசு உங்க வீட்டுக்கு கொண்டு வந்து தரேன்னு சொன்னான். அந்த ஆள் செம்மையா காண்டாயிட்டு அவனுக்கு கோவம் வந்து அடிக்கடி விரல கடிக்கிற பழக்கம் இருக்குது போல. அந்த மாதிரி அவன் கட்ட விரல போட்டு கடிப்பானா. ஆனா கைய வாயிலிருந்து எடுக்கும் போதுதான் தெரியுது அங்க விரலே இல்ல. மறுபடியும் ஹீரோவுக்கு சந்தேகம் வந்துருது. அதனால ஹீரோவுக்கு முன்னாடி இந்த பார்க்குக்கு ஒருத்தர் வந்து ஏஜென்ட்டா இருந்திருப்பார்ல, அந்த ஆளை பிடிச்சி கேட்டான். அப்பதான் அவரு சொல்றாரு, பேசிக்கா இந்த ஃபேக்டரியில வேலை செய்யற தொழிலாளிங்க எல்லாமே அவங்களோட கை கால் கீது போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு அதுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருந்திருப்பாங்க. அந்த மாதிரி தான் இவனுமே இன்சூரன்ஸ் அமௌண்ட் போட்டிருந்திருக்கான். ஒரு பர்டிகுலர் பீரியட்ல கொரியால வந்து ரொம்பவுமே நிதி தட்டுப்பாடு வந்து ஏற்பட்டிருந்திருக்குமாமா. அந்த டைம்ல நிறைய பிசினஸஸ் வந்து க்ளோஸ் ஆயிருந்திருக்கும். பிசினஸ் க்ளோஸ் ஆயிருந்திருக்குன்னா ஆளுங்களுக்கு வேலை இல்லைன்னா சோறு இல்லை. ஆகையால் நாடு முழுக்குமே நிறைய தொழிலாளிகள் அட்லீஸ்ட் அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை எடுத்தாவது ஃபேமிலிக்கு சோறு போடுவோமேன்னு அவங்களோட கைகளை கால்களை அவங்களே வெட்டிக்கிட்டு இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ல கை போயிடுச்சு கால் போயிடுச்சு அதனால காசு கொடுங்கன்னு கேட்பானுங்க. அந்த மாதிரி தான் அவனும் காசு வாங்கியிருக்கணுங்கிற மாதிரி சொல்றான். ஆக்சுவலி அந்த கைக்கான காசை வாங்குறதுக்காகவே அந்த ஆள் வந்து ஒவ்வொரு நாளுமே 3 மணி நேரம் ட்ரெயின்ல டிராவல் பண்ணி தினைக்கும் ஆஃபீஸுக்கு வந்து இந்த ஆளை நச்சரிச்சு தான் காசு வாங்கிட்டு போயிருந்திருக்கான். அதனால கண்டிப்பா இந்த பையன் இறந்து போன இன்சூரன்ஸ் காசையுமே கிளைம் பண்றதுக்காக டெய்லி வரதான் போறான். அப் அண்ட் டவுன் மொத்தமா 6 மணி நேரம் அவன் தினைக்கும் டிராவல் பண்ண போறான்னா அவனை அலைய விடாத. அந்த மாதிரியான கேஸுங்க என்ன பண்ணுவானுங்கன்னு அவனுங்களுக்கே தெரியாது. ஆகையால் அவன் கேட்கறத முதல்ல முடிச்சு கொடுக்குற வழியை மட்டும் பாருன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்கிற தன்னோட ஒய்ஃப் கிட்ட இந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்றான். சொல்லிட்டு அவளுக்கு நைட் ஷிஃப்ட் இருக்கும் போல ஹீரோ திருப்பி வீட்டுக்கு வந்துருவான். வந்தோடனே அந்த டைம்ல லேண்ட்லைன் இருக்கும்ல, ஸோ வீட்டுக்கு யாராவது கால் பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா கால் அட்டன் பண்ண முடியலன்னா அது எல்லாமே கால் ரெக்கார்ட் ஆயிருந்திருக்கும். அந்த மாதிரி யார் யார் ஃபோன் பண்ணாங்கன்னு பார்த்தா காலையிலேருந்து ஒரு 30 ஃபோன் வந்துருக்கு. ஆனா அந்த 30 ஃபோனுமே வெறும் பிளாங்க் காலா இருக்கு, யாருமே பேசின மாதிரியே இல்ல. ஹீரோவுக்கு சந்தேகமாயிருது, என்னடா அது 30 பேர் கால் பண்ணியிருந்தும் யாருமே பேசவே இல்லையான்ட்டு வால்யூம்ல அதிகமா வச்சு பார்த்தா ஏதோ ஒரு ட்ரெயின் ஓடுற மாதிரியான சத்தம் ஒன்று கேட்கும். அந்த பார்க்கோட வீட்டு பக்கத்துல தான் ட்ரெயினுங்கிறது இருந்துச்சு. ஆகையால் நம்மள மிரட்டுறாண்டோன்னு ஹீரோக்கு புரியுது. ஆனா இது எல்லாத்துக்கும் மேல ஃபோன் நம்பர் கண்டுபிடிக்கிற அளவுக்கு வந்துட்டானா அப்படின்னு ஹீரோவுக்கு பயமாக ஆரம்பிக்குது. அடுத்த நாளுமே ஹீரோ வரக்கு முன்னாடியே அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அந்த பார்க் வந்து உட்காந்து வந்துருப்பானா. ஆனா ஹீரோ ஆபீஸ்க்கு வரல, அதுக்கு பதிலா வேற ஒருத்தரை மீட் பண்றதுக்காக போயிருந்திருப்பான். இவர் ஆக்சுவலி ஹீரோ இப்படி ஒரு சைக்கோ நாய் கிட்ட மாட்டிக்கிட்டேங்கிற மேட்டரை தன்னோட ஒய்ஃப் கிட்ட சொல்லியிருந்திருப்பான்ல. ஸோ
ஸோ அவங்க வந்து தனக்கு தெரிஞ்ச ஒரு ரிசர்ச்சர் ஒருத்தர் இருப்பாரு. அந்த ஆள் தான் இந்த ஆளு. இந்த சைக்கோங்கள பத்தின ரிசர்ச்லாம் பண்ணிட்டு இருக்கிறாராமா. ஸோ ஆகையால் ஹீரோ கிட்டயும் ஒரு குழந்தைய கொன்னுட்டு அந்த குழந்தைய கொல்றது மூலமா நமக்கு இன்சூரன்ஸ் அமௌண்ட் வரும் அப்படின்னு தெரிஞ்சு ஒருத்தங்க இதெல்லாம் பண்றாங்கன்னா கண்டிப்பா அந்த நபர் வந்து ஒரு சைக்கோபாத்தா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாரா. ஹீரோ கேட்பான், சைக்கோபாத் அப்படின்னா லைக் என்ன சைக்கோ மாதிரியா லூசுங்களா அப்படின்னு கேட்டா, இல்ல சைக்கோ வேற சைக்கோபாத் வேற. சைக்கோங்கிறவங்க தான் பெத்த குழந்தைங்களையே கொலை பண்ற அளவுக்கான ஆளுங்க தான். ஆனா கொலை பண்ணணும்னு கொலை பண்றதுக்கும் இந்த கொலையை நம்ம பண்றது மூலமா நமக்கு என்ன பயன் இருக்குதுன்னு சொல்லி எந்த விதமான ஈவு இரக்கம் கருணை அப்படின்னு எதை பத்தியும் கவலையே படாம, இன்னும் சொல்ல போனா ஈவு இரக்கத்தையெல்லாம் வந்து உணர முடியாம இந்த குழந்தைய தான் பெத்த குழந்தைய கொலை பண்ணாலும் அந்த கொலை பண்றது மூலமா நம்மளால காசு சம்பாதிக்க முடியுமா, அப்ப கொலை பண்ணலாம், சங்கட்டமே தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க தான் சைக்கோபாத். ரொம்பவுமே டேஞ்சரஸான ஆளுங்க. நமக்கு மத்தியில தான் இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா ஹீரோவுக்கு பதட்டம் தான் ஆகுது. வேணும்னா நீங்க இந்த சைக்கோபாத்ஸை பத்தி இந்த ஒரு புக்ல படிக்கலாங்கிற மாதிரி அவர் ஒரு புக் வேற ரெக்கமெண்ட் பண்ணிட்டு போவாரு. அன்னைக்கு நைட்டு ஹீரோவுக்கு இதை பத்தி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு தூக்கமே வராதா. அடுத்த நாள் காலையிலயும் ஹீரோவுக்கு முன்னாடியே அந்த பார்க்குங்கிறவன் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வந்துருக்கு. கரெக்டா ஹீரோவும் வந்துடுறான். ஆனா வந்த உடனேயுமே இந்த மாதிரி இங்க பாரியா, உனக்கு தேவையான காசு தானே கண்டிப்பா வந்து சேரும், ஆனா இப்பெல்லாம் கொடுக்க முடியாது, கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் உன்னோட பையனுக்கு என்ன ஆச்சுங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் உனக்கு தேவையான காசை நாங்க கொடுக்குறோம்னு சொன்னா பார்க் அதை ஏத்துக்கல. ராதர் ஹீரோவோட ஷோல்டர்ல கை வச்சுட்டு, ஏண்டா தம்பி உனக்கு நல்ல ஒரு வேலை இருக்கு, உன்னோட ஒய்ஃபுக்கும் நல்ல ஒரு வேலை இருக்கு, எல்லாத்தையுமே இப்படி ஸ்பாயில் பண்ணிக்க பாக்குறிய கண்ணா அப்படின்னு லைட்டா மிரட்ட ஆரம்பிக்க ஹீரோக்கும் கோவம் வந்துடும். ஏண்டாடே பையனை கொலை பண்ணிட்டு என்னடா பண்ற அப்படின்னு அவன் சட்டையை பிடிச்சான். கரெக்டா ஹீரோவோட சீனியர் ஆபீசர் தான் வந்துட்டு ஹீரோவையும் தடுக்கிறது மட்டும் இல்லாம இந்த பார்க்கு கிட்டையும், சார் ஆல்ரெடி கேஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, உங்களுக்கு சேர வேண்டிய காசு கண்டிப்பா உங்க வீடு தேடி வந்து சேரும், ஆகையால் இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு அனுப்பி விட்டுருவான். அன்னைக்கு நைட்டு ஹீரோவும் அந்த சீனியர் ஆபீசரும் கூச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்களா. எப்படியும் அந்த கேஸை வந்து முடிச்சு வச்சுட்டீங்கல்ல அப்படின்னு ஹீரோ ஒரு மாதிரி விரக்தியில சொன்னா, அதுக்கு அந்த ஆளு என்னது முடிச்சு வச்சனா, அந்த சின்ன பையனோட பேர்ல தான் ஒரு 10 மில்லியன் என்னமோ போட்டு வச்சிருந்தான், அவனோட ஒய்ஃபோட பேர்ல 30 மில்லியன் என்னமோ இருக்குது, எனக்கு தெரிஞ்சு அடுத்தது அவன் ஒய்ஃபை தான் அவன் டார்கெட் பண்ண போறான் அப்படின்னு சொன்னா, இவனுங்களாம் என்ன மனுஷ ஜெமமோ அப்படின்னு ஹீரோ கடுப்பாக, ஓ இவனுங்களெல்லாம் இன்னும் மனுஷன் நீ நினைக்கிற அளவுக்கு இன்னும் நல்லவனா இருக்கிற பத்தியா அப்படின்னு கலாய்க்கிறாரு. அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போன ஹீரோவும் தன்னோட ஒய்ஃப் கிட்ட பேசும்போது வருத்தமா ஒரு விஷயம் சொல்றான். ஹீரோ சின்ன பையனா இருக்கிற டைம்ல அவனோட அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் ஒரு போட்டு வச்ச அந்த இன்சூரன்ஸ் காசு தான் குடும்பத்தை ஓரளவுக்கு நல்ல நிலைமையில வச்சிருந்தது. இன்சூரன்ஸ் காசுங்கிறது குடும்பத்தில் இருக்கிறவங்கள காப்பாத்துறதுக்கான ஒண்ணு நான் நினைச்சேன், ஆனா வீட்டில் இருக்கிற ஆளுங்களே கொலை பண்ணுற அளவுக்கு போகும்னு நான் எதிர்பார்க்கலங்கிற மாதிரி ரொம்பவுமே ஃபீல் பண்றான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில ஹீரோ நேரா போயிட்டு அந்த குட்டி பையனோட அம்மா இருக்கிறாங்கல்ல பார்க்கோட மனைவி, அவங்கள மீட் பண்ணி, ஒன்னா நீங்க உங்க பேர்ல இருக்கிற இன்சூரன்ஸை கேன்சல் பண்ணிருங்க, இல்லைன்னா உங்க ஹஸ்பண்டை டிவோர்ஸ் பண்ணிட்டு எங்கேயாவது போயிருங்க, ஏன்னா காசுக்காக ஆசைப்பட்டதான் உங்களோட பையனை உங்க ஹஸ்பண்டே கொலை பண்ண மாதிரி எனக்கு தோணுது, கண்டிப்பா அடுத்த டார்கெட் நீங்களா தான் இருப்பீங்க அப்படின்னு அவங்கள வார்ன் பண்றானா. நீ ஏன் ராசா இவ்வளவு அக்கறை காட்டுறன்னு அந்த லேடி கேட்கும்போது அப்பதான் ஹீரோ தனக்குள்ள இருக்கிற கில்ட்டா சொல்றான். ஹீரோ சின்ன வயசுல இருக்கும்போது அவனோட தம்பியை மத்த பசங்க எல்லாரும் கலாய்ச்சிட்டு இருக்கும்போது இவன் நினைச்சிருந்தா போய் தடுத்துருக்கலாம், இருந்தாலும் அவன் தம்பியை கொஞ்சம் பிடிக்காது போல, ஆகையால் எனக்கே உன்னை பிடிக்காது, நான் ஏன்டா உன்னை காப்பாத்தணுங்கிற மாதிரி அவன் தம்பியை பார்த்து வார்த்தையை விட்டு இருந்திருப்பானா. மனசுடைஞ்சு போன தம்பி, உனக்கு பிடிக்காத ஒரு தம்பியா நான் இருந்ததுக்காக என்னை மன்னிச்சிடு அண்ணா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவன் இறந்து போயிருந்திருப்பான். ஹீரோ அதை வேணும்னு பண்ணல, அதாவது இவன் இப்படி சாவான்லாம் அவனுக்கு தெரியாது, அது ஏதோ அந்த டைம்ல இருந்த கோவத்துல அப்படி ஒரு வார்த்தையை விட்டுருந்திருப்பான், அதனால அவன் இறந்து போனதுங்கிறது ஹீரோவை இன்னி வரைக்குமே காயப்படுத்திட்டு தான் இருக்குது. ஹீரோவோட தம்பி இறந்து போனதுக்கு என்னதான் ஹீரோ காரணமே இல்லை அப்படின்னாலும் அதுக்கு ஏதோ ஒரு வகையில நான் காரணமா இருந்துட்டேனே அப்படின்னு அந்த குற்ற உணர்ச்சிங்கிறது ஹீரோவை ரொம்பவுமே எமோஷனலா வச்சிருந்திருக்குது. ரொம்பவுமே பியூரான ஒரு ஹியூமனா அடுத்தவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை தன்னோட கஷ்டமா பார்க்குற அளவுக்கான ஒரு ஹியூமன் பீயிங்கா ஒரு மனிதனா இருக்கிறான். இந்த மாதிரியான மேட்டர்லாம் ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அந்த லேடி, இன்கேஸ் என் ஹஸ்பண்ட் தான் என் பையனை கொலை பண்ணதுன்னா நீ ஏன் என் ஹஸ்பண்டை கொலை பண்ணக்கூடாதுன்னு கேட்ட உடனே ஹீரோக்கு பதட்டமாயிரும். இங்க பாருங்க மேடம், நீங்க இன்சூரன்ஸை கேன்சல் பண்ற ஐடியால இருந்தீங்கன்னா என்ன கூப்பிடுங்க, இல்ல டிவோர்ஸ் பண்ற ஐடியால இருந்தீங்கன்னா லாயரை கான்டாக்ட் பண்ணுங்க, ஆளை விடுறா அப்படின்ட்டு கிளம்பிடுவான். அங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி கார்ல உட்காந்துக்கிட்டு இருந்த ஹீரோவுமே ஆக்சுவலி இந்த பார்க்கோட மனைவி
மனைவியை பத்தியுமே ஹீரோ கொஞ்சம் பேக்ரவுண்ட் ரிசர்ச் எல்லாம் பண்ணியிருப்பான் போல. அப்படி அவங்க ஸ்கூல்லாம் போயிட்டு இந்த பார்க்கோட மனைவி சின்ன வயசுல வச்சிருந்த அந்த புக் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்திருப்பான். அதுல சம்திங் ஏதோ ஒரு சரி இவங்களோட சைல்ட்ஹுட் கொஞ்சம் நார்மலா இருந்திருக்கும் போல. இப்பதான் இந்த பார்க்கு கிட்ட மாட்டிட்டு இவங்க சீரழியறாங்க அப்படின்னு நினைக்கிறான். ஆனா ஒன்ஸ் ஹீரோ அங்கிருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் அந்த பார்க்கோட மனைவி அந்த பார்க்கு கிட்ட இப்படி ஹீரோ வந்துட்டு போன மேட்டர்லாம் சொல்லி வச்சிடறாளா. அதுக்கப்புறம் ஹீரோவும் வீட்டுக்கு போனா வீட்டுக்கு வெளியில சம்திங் ஏதோ ஒரு தலையை சுருட்டி வச்ச மாதிரி இருக்குமா. அதை எடுத்தா அது ஒரு நாய் தலையா இருக்கும். ஹீரோவோட ஒய்ஃப் ஆசாசையாக வளர்த்திட்டு இருந்த அந்த ஒரு நாயை யாரோ போட்டு தள்ளிட்டு போயிருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதை கொண்டு வந்து காட்டுக்குள்ளே புதைச்செல்லாம் வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு இருக்கும்போது போலீஸ் ஹீரோவை காண்டாக்ட் பண்ணியிருப்பாங்களா. என்னடான்னு ஒரு ஸ்பாட்டுக்கு போயிருந்தா அங்கே ஒரு டெட் பாடி கிடச்சிருக்காமா. இறந்து போனது யாருன்னா நம்ம ஹீரோவுக்கு சைக்கோபாத்தை பற்றி ஒருத்தன் கிளாஸ் எடுத்தான்ல அவனா இருக்கும். அவன்கிட்ட ஹீரோவோட விசிட்டிங் கார்டு இருந்த காரணத்தால தான் ஹீரோவை சந்தேகத்தின் பேரில் கூப்பிட்டு இருந்திருக்காங்களா. அதுக்கப்புறம் ஸ்டேஷனில் வச்சு என்கொயர் பண்ணும்போது அந்த இறந்து போன அந்த ஒரு பையன் அவன் ஒரு ரிசர்ச்சராக இருப்பான். ஆகையால வந்து இந்த சைக்கோபாத்ஸை பத்தி ரிசர்ச் பண்ற காரணத்தால இப்போ அந்த பார்க்குமே ஒரு சைக்கோபாத்னு தெரிஞ்சிருச்சுல்ல, நம்ம ஹீரோ மூலமா தெரிய வந்திருக்கும். அதனால கேமராலாம் எடுத்துட்டு போயிட்டு அந்த பார்க்கை வந்து கொஞ்சம் நோட்ட விட ஆரம்பிச்சிருந்திருக்கான். இதை நோட் பண்ண காரணத்தால தான் மேபி அவன் இவனை போட்டு தள்ளி இருக்கணுங்கிற மாதிரி பார்க் போட்டு தள்ளி இருக்கணுங்கிற மாதிரி ஹீரோ சொன்னாலும் போலீஸ் அதை ஏத்துக்கல. ஏன்னா எந்த விதமான ஆதாரமுமே இல்லை. இறந்து போன அந்த பையனோட கேமராவை மீட்டு எடுத்து வந்திருப்பாங்க. ஆனா அந்த கேமரால எந்த ஒரு மெமரி கார்டும் கிடையாது. இதையெல்லாம் சொல்லிட்டு வேற ஏதோ ஒரு விஷயம் இருந்தா உங்களுக்கு திருப்பி கூப்பிடுவோம், மறக்காம வரணும் சரியான ஹீரோவை அனுப்பிவிட ஹீரோவை பிக்கப் பண்றதுக்காகவே அவனோட ஒய்ஃபும் வெளியில தான் நிப்பாங்களா. அவங்க கிட்ட இவன் சொல்றான் இந்த மாதிரி நம்ம நாயை கொன்னது பிளஸ் அந்த ரிசர்ச் பண்ற ஒரு பையனை எனக்கு உதவிக்காக நீ கூட அனுப்பி விட்டுருந்தில்ல அந்த பையனும் இறந்து போயிட்டானாமான்னு சொல்லும் போது ஹீரோயின்லாம் ரொம்பவே வருத்தப்படுறான். ஆனா அந்த வருத்தங்கிறது அப்படியே மொத்தமா ஹீரோ மேலதான் கோவமா மாறுது. நீ தேவையில்லாம இந்த ஒரு கேஸ்ல இன்வால்வ் ஆகாம இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காதுன்னு சொன்னாலுமே இல்லப்பா அது ஒரு ஹேண்டிகேப் பெண்மணி, அவங்களுக்கு நம்ம உதவி பண்ணி ஆகணும், பையனை வேற இழந்துருக்காங்க, அடுத்தது அவங்களே கொலை பண்ண போறாங்கன்னா நான் உதவி பண்ணதான் முயற்சி பண்ணேன்னு சொன்னாலுமே அதை அந்த ஒய்ஃப் ஏத்துக்கிற மாதிரி இல்ல. உன் கூட இனி நான் இருந்தாலும் என்னோட உயிருமே போயிரும்னு அவ ஹீரோவை அம்போன்னு விட்டுட்டு போயிருவா. ஹீரோவுக்கு இது ஒரு பெரிய அடிதான், இருந்தாலும் அவன் தான் நல்லவனாச்சே, ஸோ எப்படியாவது அந்த ஒரு லேடிக்கு உதவி பண்ணணும்னு முதல்ல அந்த சைக்கோபாத்தை பத்தின புக்கை வாங்கியிருந்திருப்பான்ல அதை கொஞ்சம் உட்காந்து படிக்க ஆரம்பிக்கிறான். இந்த சைக்கோபாத்துங்க எப்படி பிஹேவ் பண்ணுவானுங்க அப்படின்னு அந்த பிஹேவியரை தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஆனால் அப்படி அந்த புக்கை ரீட் பண்ணும்போது நிறைய விதமான சைக்கோபாத்ஸை பற்றின பயோகிராஃபிலாம் இருக்கும். அதில் ரொம்ப முக்கியமாக ஏதோ ஒரு சைக்கோபாத் ஒரு டிராயிங் ஒன்று பண்ணியிருப்பான். ஒரு குழந்தை வந்து ஏதோ ஸ்விங்கில் உட்காந்து ஆடுற மாதிரி, ஒரு ஊஞ்சலில் உட்காந்து ஆடுற மாதிரி இதே மாதிரியான ஒரு டிராயிங்கை பார்க்கோட ஒய்ஃப் உறைஞ்சதையுமே ஹீரோ பார்த்துருந்துருப்பான். அடுத்த பக்கத்தில் இந்த மாதிரி சைக்கோபாத்துங்க மற்றவங்களோட வாழ்க்கையை பற்றியும் இல்லை தன்னோட வாழ்க்கையை பற்றியுமே அவங்க கவலைப்பட மாட்டாங்க, தன்னைத்தானே அவனுங்க காயப்படுத்திக்கிற கூட தயாராக இருப்பானுங்கன்னு போட்டிருந்திருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த பார்க்கோட மனைவியும் அவளோட கைகளில் ரிஸ்டில் வந்து கட் பண்ணியிருப்பாள்ல. ஸோ அதெல்லாம் ஹீரோவுக்கு ஞாபகம் வருது. இதெல்லாம் பார்த்த உடனே ஹீரோவுக்கு ஒருவேளை கொலகாரன் இந்த பார்க்கா இருக்க மாட்டோனோன்னு யோசிச்சவன் அன்னைக்கு நைட்டு ஆஃபீஸுக்கு போயிட்டு இந்த லேடிக்கு இதுக்கு முன்னாடியில இன்னொரு கணவர் இருந்தாரு, அவரு இறந்து போயிருந்திருப்பாரா, அவரோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது இறந்து போறதுக்கு முன்னாடி அந்த ஆளுக்குமே கை போயிருக்குது, கால் போயிருந்திருக்குது, அதுக்கப்புறம் தான் செத்தே போயிருந்திருக்கான். கைக்கு தனியா காலுக்கு தனியா முதல்ல இன்சூரன்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஆளையே போட்டு தள்ளி அதுக்கும் தனியா இன்சூரன்ஸ் வாங்கியிருக்கா அப்படிங்கிற எல்லா மேட்டரும் புரிய வர பேரலா அந்த லேடி தான் வில்லி அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணப்பட்டுருச்சு. இப்போ கூட தன்னோட முன்னாள் ஹஸ்பண்ட்ஸுக்கு எப்படி கைகளெல்லாம் வெட்டி இன்சூரன்ஸுங்கிறத வாங்கினாலும் அதே மாதிரி இந்த பார்க்குக்குமே வழி தெரியக்கூடாதுங்கிறங்காட்டி அவனோட ஷோல்டர்ல இருந்து ஃபுல்லா கை ஃபுல்லா ஏதோ ஸ்ப்ரே மாதிரி அடிச்சு அந்த ஸ்ப்ரே அடிச்ச காரணத்தால உணர்ச்சிங்கிறது இருக்காது. பிளஸ் அந்த ஆள் வந்து இந்த பொம்பளைக்கு ஒரு அடிமை மாதிரி இருக்கிறான் போல, அதனால கையை வெட்டிக்கடா அப்படின்னு சொல்லும் போது சரின்னு அதே மாதிரி வெட்டிக்க செய்யறான். அடுத்த நாள் காலையில இந்த மேட்டரை ஹீரோ சீனியர் ஆஃபீஸர் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு அடிச்சு பிடிச்சு வந்தா ஆல்ரெடி அந்த லேடி அங்க வந்திருக்காங்க. தன்னோட ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரி கையில அடிபட்டுருச்சு, ஆகையால் அதுக்கு தேவையான இன்சூரன்ஸ் அமௌண்ட் கொடுக்குறீங்களா என்னன்னு கேட்க அந்த சீனியர் ஆஃபீஸரும் சரிங்க மேடம் அதெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க கொஞ்சம் ஒரு டிசேபிள்டான ஒரு ஆளுங்கிற மாதிரி ரொம்ப கருணை காமிச்சு அமுச்சு விடுவாங்களா. ஆனா ஹீரோவுக்கு தான் தெரியுமே அவ எவ்வளவு சேட்டை பிடிச்ச ஒருத்தின்னு. கரெக்டா ஹீரோவை கிராஸ் பண்ணும்போது ஹீரோ கேட்பான், உன்னோட பையன் இறந்து போன அன்னைக்கு என்னோட பேரை சொல்லி எதுக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா அன்னைக்கு நீ என் வீட்டுக்கு என்ன வர வச்ச, எப்படி உனக்கு என் பேரு தெரியும்னு கேட்டா
சூசைட் பண்ணிக்கிட்டா இன்சூரன்ஸ் அமௌண்ட் கிடைக்குமா இல்லையான்னு உனக்கு ஒருத்தங்க கால் பண்ணியிருந்திருப்பாங்களே, அது ஐயா தான் அப்படின்னு சொல்லிட்டு போவா. அன்னைக்கு அவ கால் பண்ணி அந்த டவுட்டை கிளியர் பண்றதுக்காக கேட்டுக்கிட்டது அவ சாக போறதுக்காக கிடையாது, தன்னோட பையனை அவ கொன்னு தூக்குல தொங்க விட்டுருந்திருப்பா. இது மட்டும் தான் அவ பண்ணியிருந்திருக்காளானா கிடையாது. அந்த பார்க்கு கூட இவ்வளவுமே ஸ்கூல்ல படிச்சிருந்திருப்பாள்ல, அந்த கோழி பண்ணையில இருக்கிற கோழிகளை சாகடிச்சது, அதுக்கப்புறம் தண்ணியில ஒரு பொண்ணை தள்ளி விட்டு சாகடிச்சதுன்னு சொல்லி இது ரெண்டையுமே அவ தான் பண்ணனா. ஏன் கடைசியா இதுக்கு முன்னாடி அவளுக்கு ஒரு ஹஸ்பண்ட் ஒருத்தன் இருந்திருப்பான்ல, அவனையுமே கையை வெட்டுறது காலை வெட்டுறதுன்னு சொல்லி இதுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் அமௌண்ட் கிளைம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஆளை நல்லா டார்ச்சர் பண்ணி மிஷின்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது உடல் நசுங்கி இறந்து போயிட்டான் அப்படின்னு முதல்ல இவ டார்ச்சர் பண்ணிக்கிறா, இவளோட மனசு ஆற அளவுக்கு டார்ச்சர் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறம் மிஷின்ல போட்டு சாகடிச்சுட்டா. இந்த மாதிரி எல்லாம் பண்ணி அவ காசை வந்து ஏர்ன் பண்ணியிருப்பாளா. இப்ப கூட இந்த பார்க்க 2 கையும் இல்லாம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்க. அந்த பார்க்க அழுகுவான், எனக்கு 2 கைகளும் வலிக்குதுன்னு. ஆனா அவ என்னன்னா ரொம்ப நெக்கில கையை தூக்கி காமிச்சுக்கிட்டு கையே இல்லை எங்கடா உனக்கு வலிக்குதுங்கிற மாதிரி கலாய்ப்பாளா. அதுவும் யாரு முன்னாடி, இன்சூரன்ஸ் ஆளுங்க செக் பண்றதுக்காக வந்திருப்பாங்கல்ல அவங்க முன்னாடியே, என்னோட ஹஸ்பண்டுக்கு கை 2மே போயிருச்சு, இனிமேல் வாழ்நாள் முழுக்குமே வேலை செய்ய முடியாது, அதனால மறக்காம காசு கொடுத்துருங்க சரியா அப்படின்னு பயங்கர நெக்கலா தெனாவிட்டா அவ கேட்டிருந்திருப்பாளா. ஹீரோக்கெல்லாம் கோவம் வந்துடும். ஏண்டி உனக்குலாம் மனசாட்சியே இல்லையான்னு கேட்டா அதுக்கு அவ, என் புருஷனோட கை போயிருச்சு அதனால நீங்க இவ்வளவு காசு கொடுத்துருக்கீங்க, மேபி இவரோட உயிர் இதுக்கப்புறம் போனாலும் காசு கொடுப்பீங்களா என்னங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்பா. ஹீரோவால எதுவுமே பண்ண முடியல, அங்கிருந்து கிளம்பிடுவானா. ஆனா அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்ல ஒரு பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் ஒருத்தர் இருந்தார்ல, ஸோ அந்த ஆளு இந்த லேடி என்னென்ன சட்ட வேலைலாம் பண்ணியிருக்கோ அது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு வந்து உட்காந்தவனும், இங்க பாரு நீ என்னென்ன ஃப்ராட் வேலை பண்ணியிருக்க அப்படிங்கிற எல்லாமே அக்கு வேற அணி வேற எனக்கு மொத்தமே தெரியும், என்ன இதை வெளியில சொன்னா எனக்கு ஓரளவுக்கு அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி காசு கொடுப்பாங்க, ஆனா அதை தாண்டியும் மேபி இதை நான் வெளியில சொல்லாம இருக்கிறேன், அதுக்கு பதிலாக நம்ம 2 பேரும் உனக்கு கிடைக்கிற அமௌண்ட்ல 50-50 போட்டுக்கலாமா அப்படின்னு லைட்டா பயம் காட்டிட்டு வந்திருப்பான். ஸோ இந்த மாதிரி நம்ம போட்ட பிளான் எவனுக்கோ தெரிஞ்சிருந்திருக்கு, ஹீரோ மாதிரி இல்லாம கொஞ்சம் வில்லத்தனமா இருக்கிற ஒருத்தனுக்கு தெரிஞ்சிருக்குங்கிற மாதிரியான ஒரு பயத்தை காமிச்சிட்டு மட்டும் வந்திருப்பான். ஆக்சுவலி இந்த பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டரை யூஸ் பண்றதுங்கிறது நம்ம சீனியர் ஆஃபீஸரா தான் இருக்கும். ஹீரோ சொன்னதெல்லாம் கேட்டுட்டு தான் அந்த பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் போயிட்டு இந்த மாதிரிலாம் அவகிட்ட சொல்லியிருந்திருக்காரு. பட் அவர்கிட்ட எந்த விதமான ப்ரூஃபுமே கிடையாது. இப்போ போய் அவர் பேசினது எல்லாமே சும்மா நம்ம ஹீரோ சொல்லி கொடுத்த விஷயங்கள் தான். ஆகையால் அன்னைக்கு நைட்டு நேரா அந்த லேடியோட வீட்டுக்கே போயிட்டு ஏதாவது பொருள் கிடைக்குமான்னு தேடி பார்க்க அங்க அந்த பார்க்கோட கையை வெட்டுறதுக்கு முன்னாடி அவன் கையை வந்து மரமரப்பு செஞ்சிருந்திருப்பாங்கல்ல, அதுக்கு பயன்படுத்தின அந்த ஸ்ப்ரே இருக்கிறதெல்லாம் கவனிக்கிறான். ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பலான்னு இருக்கும்போது அங்க இருக்கிற ஏதோ ஒரு டப்பா கிட்ட இருந்து சத்தம் வர மாதிரி தெரியுமா, என்னடா அப்படின்னு இந்த ஆளும் கொஞ்சம் கிட்ட போனா அவள் தான் அந்த இடத்துல இந்த கரடி காட்டு பணியெல்லாம் பிடிக்கிறதுக்கான ஒரு ட்ராப்பா இருக்கும், நல்லாவே அவனோட காலுங்கிறது மாட்டிக்குது. பிளஸ் அந்த ட்ராப்ல ஒரு சங்கிலி வேற போட்டு அந்த லேடியும் அதே இடத்துல தான் இருக்கிறா. அப்படியே அவனை ரொம்ப தூரம்லாம் இழுக்கல, கொஞ்ச தூரம் இழுத்து அந்த வீட்டு பக்கத்துல இருக்கிற தண்டவாளத்துல வச்சு விட்டுருவா, அவ்வளவுதான் காலி. இதே நேரத்துல நம்ம ஹீரோவும் எங்கேயோ வெளியில போயிட்டு திருப்பியும் வீட்டுக்கு வருவானா, வந்து பார்த்தா அங்க வீடியோ ஒரு மாதிரி அலங்கோலமா இருக்கு. வீட்டுக்கு ஹீரோவோட ஒய்ஃப் அன்னைக்கு சண்டை போட்டதுல இருந்தே வரது கிடையாது, ஆனா அந்த ஹீரோவோட ஒய்ஃப் கிட்ட இந்த வீட்டு சாவியோட ஸ்பேர் இருக்கும்ல அது அங்க கிடக்குது. சோ என் மனைவி கிட்ட இருக்கிற ஸ்பேரை வச்சுதான் அந்த பார்க்கோட ஒய்ஃப் இங்க வந்திருக்கானா, அப்போ என்னோட மனைவியை கடத்திருக்காங்கிற மேட்டரை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோவும் உடனே போலீஸுக்கு கால் பண்ணி இந்த மேட்டரை இன்ஃபார்ம் பண்ணிட்டு, ப்ளீஸ் அந்த பார்க்கோட மனைவி தான் இது எல்லாத்தையும் பண்ற ஒருத்தி, அதனால அவளை வந்து அரெஸ்ட் பண்ணுங்க, அவளோட வீட்டுல சர்ச் பண்றதுக்காக போங்க அப்படின்லாம் சொன்னா, இரியா சர்ச் பண்ணலாயா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் கால் கட் பண்ணிடுவான். அந்த போலீஸ்காரன் அப்படி என்ன மும்முரமா பாக்குறானா, ஆக்சுவலி ஏதோ ஒரு அட்டாப்சி நடந்துகிட்டு இருக்கும். யாரோட பாடினா அந்த தீசிஸ் எழுத போறதுக்காக அந்த கில்லரை ஃபாலோ பண்ணி ஒருத்தன் செத்து போயிருந்திருப்பான்ல, அவனோட பாடியை தான் அட்டாப்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் அவனோட பாடிக்குள்ள கேமரால காணாம போன அந்த மெமரி கார்டு இருக்குதுல்ல, அதை வாய்க்குள்ள போட்டு முழுகிந்திருப்பான். சாக போறோம்னு தெரிஞ்ச காரணத்தால தான் எவிடன்ஸை சேர்த்து வைக்கிறதுக்காக அதை முழுகிந்திருக்கானோ என்னமோ. பேரலா ஹீரோவும் போலீஸ் வந்தா என்ன வரலினா என்னன்னு தன்னோட ஆளை காப்பாத்துறதுக்காக வேகமா அந்த லேடியோட வீட்டுக்கே போயிடுறான். அவனோட நல்ல நேரம் அந்த சைக்கோக்காரி அங்க வீட்டுல கிடையாது. ஆகையால் ஹீரோ உள்ள போக அங்க தரையெல்லாம் ரத்தமா இருக்குமா, அந்த ரத்தத்தை ஃபாலோ பண்ணி போனா அந்த வீட்டுல இருக்கிற ஒரு பேஸ்மெண்ட்டுக்கு போறான். உள்ள போனோடனே கப்பு தாங்கவே முடியல. அதற்கான காரணம் அவ ஏகப்பட்ட பாடிஸ் அந்த இடத்துல வச்சிருந்திருப்பா போல, கை தனியா கால் தனியான்னு சொல்லி ஏகப்பட்டது கிடக்கும். ஃபுல்லா ஒரே ரத்த கிளறியா இருக்குது. போச்சு நம்ம ஆளையுமே அவ போட்டு தெளிந்திருப்பா அப்படின்னு ஹீரோ வருத்தப்படும் போது சைட்ல ஏதோ ஒரு பாடி நகருதா, யாரான்னு பார்த்தா அது ஹீரோவோட ஒய்ஃபா தான் இருக்கும். எப்படியோ அவளை காப்பாத்திட்டு அங்கிருந்து கூட்டிட்டு போகலான்னு
இருக்கும்போது கரெக்டா அந்த சைக்கோ உள்ள வர ஆரம்பிக்கிறா. உள்ள நம்ம ஹீரோ வந்துட்டாங்கிறது அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆகையால் எந்த ஒரு சலனமும் இல்லாம ரொம்ப பொறுமையா அவளோட ஹேண்டிகேப் காலை வச்சு நடந்து வந்துகிட்டு இருப்பா. நல்லா இருந்த காலை இன்சூரன்ஸ்க்காக அவளா உடைச்சுக்கிட்டான்னு நினைக்கிறேன். அவகிட்ட இருந்து சேஃபா கண்ணில் படாத மாதிரி தான் இவங்களும் எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிறாங்க. பட் அது நடக்கல. அங்க ஒரு சின்ன கை கலப்பு வர மாதிரி தெரிய ஹீரோ பொசுக்குன்னு கார் சாவி எடுத்து கண்ணுலயே சொருகி விட்டுறானா. அவள் தான் அவ வழியில அதே இடத்துல கீழே விழுகும் போது அங்க சைட்ல இருக்கிற கெமிக்கல்ஸ் எல்லாம் தட்டி விட அது தீப்பிடிக்க ஆரம்பிக்குது. ஹீரோவுமே அங்க ஸ்டெப்ஸ் கீழே ஒரு லாக்கர் மாதிரி இருக்குமா, அங்க போய் ஒளிஞ்சிக்கும் போது அந்த லாக்கர்ல நிறைய ஓட்டைகள்லாம் இருக்கும்ல, அதுல கத்திய விட்டு அந்த சைக்கோ இவங்களை கொலை பண்றதுக்காக முயற்சி பண்றா. ஆனா கொஞ்ச நேரம் ஹீரோ தாக்கு பிடிச்சதுங்கிறது நல்லதா போச்சு. ஏன்னா போலீஸோட சைரன்ங்கிறத கேட்க ஆரம்பிக்க அவ குத்துறதையும் நிறுத்திட்டாளா. என்னாச்சுன்னு ஹீரோ லைட்டா எட்டி பாக்குறான். பார்த்தா அங்க தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அதுல குதிக்கலாங்கிற மாதிரி அவ தயாராயிட்டா. ஒரு சில நொடிகள்லயே போலீஸ் உள்ள வந்துடுறாங்க. அங்க லாக்கர்ல இருக்கிற நம்ம ஹீரோவையும் ஹீரோவோட ஒய்ஃபையும் காப்பாத்துறாங்க. அடுத்த நாள் காலையிலேயே ஆகுது. பார்த்தா அந்த வீடு மொத்தமும் எரிஞ்சு போக நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க. ஒரு பெண் சீரியல் கில்லர் அப்படின்னு சொல்லி நியூஸ் எல்லாம் பயங்கரமா அவங்க சுட சுட வாசிச்சுக்கிட்டு இருக்க அந்த நியூஸ் மாதிரியே சுட சுட உள்ள இருந்த பாடிஸ் எல்லாத்தையும் வெளியில எடுப்பாங்களா. கடைசியா அந்த சைக்கோ கையில ஒரு கத்தியை வச்சுட்டு தான் இறந்து போயிருந்திருப்பா. அதனால ஒரு பாடியோட கையிலயும் கத்தி இருக்கும் போது அவ்வளவுதான் இருக்கும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் அங்க ஓரமா நின்று மக்களை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த பார்க் இருக்கிறான்ல, அவன் வருத்தப்படுறான். பயங்கரமா மேனிப்புலேட் பண்ணி இந்த பார்க்க தன்னோட கைக்குள்ள அவ வச்சிருந்திருக்கா போல அந்த சைக்கோ. ஆனா அதுக்கப்புறம் போலீஸுமே ஹீரோவை கூப்பிட்டு போய் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பையன் வந்து அந்த போட்டோலாம் எடுத்துட்டு இறந்து போயிருப்பான்ல, அந்த மெமரி கார்டில் இந்த லேடியை தான் அவன் ஃபாலோ பண்ணி போட்டோ எடுத்ததெல்லாம் இருந்திருக்கும். ஸோ அந்த போட்டோவெல்லாம் பார்க்கும்போது இவன் வந்து சீரியல் கில்லரா போட்டோ எடுக்கிற ஒரு ஆளு. ஸோ எதுக்கு இந்த லேடியை வந்து போட்டோ எடுக்கணும்னு சொல்லி தான் போலீஸுக்கு முதல் சந்தேகம் வந்திருக்கும். அதுக்கப்புறமே ஹீரோ தன்னோட ஒய்ஃப் வந்து கடத்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மேட்டரை சொல்லும் போது அந்த பார்க்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்தா அவனுக்கு 2 கையும் இல்ல. சோ அவன் அதை பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல. ஒருவேளை இந்த சைக்கோ லேடி தான் சைக்கோவா இருக்குமோன்னு சொல்லி தான் அதுக்கப்புறம் இவங்க உதவி பண்ண வந்தாங்க அப்படிங்கிற மேட்டர்லாம் ஹீரோட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. போலீஸோட இந்த விளக்க உரையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமே ஹீரோவுக்கு இல்ல அவளும் நம்மள மாதிரியான ஒரு மனுஷி தானே, மேபி அவளை சின்ன வயசுல ஒழுங்கா வளர்க்காம இருந்திருக்கலாம், அவளுக்கு போதுமான ஒரு அன்பு பாசம் நேசம் இல்லாம இருந்திருக்கலாம் அப்படின்னு இவ்வளவு வாங்கி கட்டிக்கிட்டதுக்கு அப்புறமும் எல்லாரையுமே பிளாக் அண்ட் ஒயிட்டா பாக்குறதுக்கு ஹீரோவுக்கு விருப்பம் இல்லையோ என்னமோ. அதுக்கப்புறம் நேரா ஹாஸ்பிட்டல் வந்திருப்பானா, அங்க அட்மிட் ஆகியிருக்க தன்னோட ஒய்ஃபை பாக்குறதுக்காக தான் போயிருந்திருப்பான். ஆனா பெட்ல படுத்திருக்கிறது அந்த சைக்கோவா இருக்கும். ஒரு கத்தி எடுத்து ஹீரோட வயிற்றுலயே இறக்க விட்டா போட்டு தள்ளியிருந்திருப்பா போல. நல்ல வேலை அவளை கீழே தள்ளி விட்டுட்டு ஹீரோ வேக வேகமா உடம்புல இருந்து அவ்வளவு ரத்தம் சொட்டிக்கிட்டே இருக்க அவன் எப்படியோ தட்டு தடுமாறி நேரம் ஹாஸ்பிட்டலோட மாடிக்கே போயிடுறான். அந்த இடத்துல அப்புறம் என்ன 1 vs 1 சண்டைங்கிறது நடக்க ஆரம்பிக்கும். ஒரு பாயிண்ட்ல அவ வந்து ஒரு கத்தியை வச்சுட்டு நம்ம ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்காக ஆல்மோஸ்ட் கார்னர் பண்ணிடுவா. நம்ம ஹீரோவும் அவளை தடுக்கிற விதமா தள்ளி விட அவ கீழே விழுக போகும்போது எப்படி சின்ன வயசுல ஹீரோவோட தம்பி கீழே விழுந்திருப்பானோ அந்த விஷயம் ஹீரோக்கு ஸ்ட்ரைக் ஆக நல்ல வேலை அவ கீழே விழுகாம ஹீரோ பிடிச்சிடறான். ஆனா அவதான் சைக்கோவாச்சே, அவளுக்கு ஹீரோட கையால காப்பாற்றப்படுறதோ இல்லைன்னா இந்த இறக்க குணமோ தன்னைத்தானே அவ வந்து சாகடிச்சுக்கிறதோ எதை பத்தி அவளுக்கு கவலை கிடையாது. அவ பாட்டுக்கு ஹீரோவோட கையை அறுத்து விட்டுட்டு அவ கீழே விழுந்து இறந்து போறா. ஆக்சுவலி அந்த சைக்கோவோட வீட்டுல ஏற்கனவே ஒரு பாடி வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கும்ல எரிஞ்ச நிலையில கத்தியோட, அந்த பாடியை வந்து அவ ஏற்கனவே ரெடி பண்ணி கூட வச்சிருந்திருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் நடந்ததுன்னா நம்ம டெத்தை வந்து ஃபேக் பண்றதுக்காக அப்படின்னு. அப்படி இல்லைன்னா இந்த சைக்கோவுக்கு 2 டைம் வந்து டெத் வந்து வேணும்னே கொடுத்துருக்காங்களோ அப்படிங்கறது எனக்கு தோணுச்சு. ஏன்னா முதல் டைம் அந்த நெருப்புல அவளை சாகிற மாதிரி காட்டுறதுங்கிறது வந்து அவ பிசிக்கலி இறந்து போயிட்டா அவ செஞ்ச தப்புக்காக அப்படிங்கிற மாதிரியும். ஆனா அவ இறந்து போனதுக்கு அப்புறமே போலீஸ் கிட்ட ஹீரோ பேசும்போது அவளும் மனுஷியா இருக்கலாம்ல அப்படின்னு ஹீரோ ரொம்ப நல்லவனா இருந்திருப்பான்ல. ஒரு குழந்தைய கொன்ன ஒருத்தி வந்து நல்லவளா இருக்கலாம் அப்படின்னு நீ நினைக்கிறதே தப்புதாங்கிற மாதிரி அவன் இந்த சைக்கோ நல்லவ அப்படின்னு நினைச்ச அடுத்த சீன்லயே மறுபடியும் இவனை போட்டு தள்ளுறதுக்காக அந்த சைக்கோ வந்திருக்கா. ஒரு குழந்தைய கொலை பண்ண ஒருத்தையுமே நல்லவளா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்கிற மாதிரியான ஹீரோ அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட்டுங்கிறத கொடுத்தான்ல, அதை குழந்தைய கொலை பண்ண ஒருத்தங்களுக்கு கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்கிற மாதிரி தான் அவளோட 2வது டெத் வந்து இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. அதுக்கப்புறம் ஒரு 5 மாதங்கள் கழித்து ஹீரோ அந்த இன்சூரன்ஸ் வேலையை தான் கன்டினியூ பண்ணிட்டு இருக்கிறான். அப்படியே ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது அங்க இந்த சின்ன குழந்தைங்க தான் டிராயிங்லாம் பண்ணி அதை சும்மா ஷோகேஸ் மாதிரி வச்சு
இருந்திருப்பாங்களா அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற குழந்தைங்க பண்ண டிராயிங்கா இருக்கும் போல. ஹீரோவும் குழந்தைங்களா எவ்வளவு இன்னசென்ட்டா இருக்கிறாங்க பாருங்களேன் அப்படின்னு எல்லா டிராயிங்கையும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்க, அதுல ஒரு டிராயிங் அந்த ஊஞ்சல் ஆடுற டிராயிங்கா இருக்கும். யாரா பண்ணதுன்னு ஹீரோ சுத்தி முத்தி பாக்குறான். சோ ஒரு பொண்ணு தான் அதை பண்ணியிருக்கா. அந்த பொண்ணு அவங்க அம்மா அங்கிருந்து கூட்டிட்டு போக ஹீரோவும் வேக வேகமா பின்னாடியே வரானா. அப்போ அந்த பொண்ணு அவங்க அம்மா கிட்ட பேசிக்கிற விஷயத்த வந்து ஹீரோ நோட் பண்றான். தனக்கு ஒரு நாய்க்குட்டி வேணும்னு கேட்பாளா. ஏன் தங்கம் இதுக்கு முன்னாடி இருந்ததை என்ன தொலைச்சிட்டியான்னு கேட்டதுக்கு தொலைக்கல இருந்தாலும் வேணுமே அப்படின்னு சொல்லுவாளா. பிளஸ் அங்கே இந்த ஒரு படத்தையே முடிக்கிறாங்க. அதாவது தன்னை விட வலிமை கம்மியா இருக்கிற இந்த நாய்க்குட்டிகளை போட்டு தள்ளினவங்க பெரியவங்களானதுக்கு அப்புறம் ஆளுங்களை போட்டு தள்ளுவாங்க அப்படிங்கிற ஒரு பிஹேவியரல் பேட்டர்னை சொல்லி படத்தை முடிச்சிருந்திருக்காங்க. எனிவேஸ் மக்களே, கண்டிப்பா படம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கதைகளை தொடர்ந்து கேட்கறதுக்காக சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, தேங்க்யூ.